கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் இந்த வருடத்தினுடைய 2வது மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை. இந்த காலவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தியானமான ஒரு வசனம் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். தாவீதுக்கு விரோதமாய் பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தவர்களோடு யுத்தத்துக்கு தாவீது புறப்பட்டு போகாதபடி அந்த யுத்தத்திற்காய் வந்த ஜனங்களோடு நான் யுத்தத்திற்கு போகலாமா, எனக்கு ஜெயத்தை தருவீரா என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் நாம் ஒரு தீர்வை காணாதபடி நம்முடைய தேவனிடத்தில் அதற்கான தீர்வை கேட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும். தாவீது கேட்கிறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டுக்கு விரோதமாய் போகலாமா என்று கேட்டபொழுது கர்த்தர் பதில் சொல்கிறார் பாருங்க, நீ போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இது ஒரு தடவை மட்டும் கேட்கல, திரும்பவும் யுத்தம் வருது, திரும்பவும் தாவீது கர்த்தர்ட்ட கேட்குறான். அப்படியானால் இந்த காலவெளியிலே நம்மை பார்த்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவைகள், பிரச்சனைகள், யுத்தங்கள், போராட்டம் வந்தாலும் வரும்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். அவர் நமக்கு ஆலோசனை சொல்வார். அந்த ஆலோசனையின்படி நாம் செய்தால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த காலவெளியிலே அப்படி செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை பார்ப்பீர்கள். பிதாவே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.